எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங். ஸோ நம்ம வந்து டைமர் அப்ளிகேஷனில் செகண்ட் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்தமாரி வந்து ஒரு பேசிக்கான யூஐ லேஅவுட் எப்படி டைமருக்கு வந்து நம்ம வந்து போடுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பட்டன் கால்ஸையும் நம்ம வந்து எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் டைமர் பட்டனில் இந்த ஸ்டார்ட் டைமர் ஃபங்க்ஷன் கால் ஆகும்ன்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் ஸ்டார்ட் டைமர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் டைமர். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட் இன்டர்வல் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ செட் இன்டர்வல்ன்றது ஒரு இன்பில்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து இதோட ஃபஸ்ட் பேராமீட்டர் வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் அண்ட் செகண்ட் பேராமீட்டர் வந்து இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து எத்தனை செகண்ட்ஸ் கேப்பில் நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்றது. ஸோ செகண்ட் பேராமீட்டரோட யூனிட் வந்து மில்லி செகண்ட்ஸு. ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ வந்து இந்த டைமரை ஒரு செகண்ட் கேப்பில் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ அதுக்கு நான் வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 1 செகண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்சைட் த மெத்தட் வந்து நம்ம வந்து இந்த கவுண்டரோட வேல்யூ, குளோபல் வேல்யூவை நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. அண்ட் இன்க்ரிமெண்ட் மட்டும் பண்ணால் போதாது, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த டிவ்வில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த டிவ்வுக்கு வந்து நான் வந்து ஐடி டைமர்ன்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இந்த டிவோட எலமெண்ட்டை நம்ம வெளியவே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் ஒரு ஃபங்க்ஷன் காலையும் நம்ம அதை கால் பண்ண வேணாம். லெட் timer div equal to document dot get element by id timer. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இந்த டைமர் டிவோட இன்னர் டெக்ஸ்ட்டை புது கவுண்டருக்கு அசைன் பண்ண போகிறோம். கவுண்டர் ப்ளஸ் அந்த செகண்ட்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அதையும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இப்போ அப்ளிகேஷனை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டைமர் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஆஸ் எக்ஸ்பெக்டட் 1 செகண்டுக்கு ஒன்ஸு உங்களுக்கு வந்து அந்த டிவ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாப் டைமர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் டைமர்னால் நீங்கள் வந்து இந்த இன்டர்வலை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணும், அதாவது அந்த பர்டிகுலர் இன்டர்வலோட ஐடி. ஸோ அந்த ஐடியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு குளோபல் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்வல் ஐடி அப்படின்ட்டு. அண்ட் இந்த செட் இன்டர்வல் கால் பண்ணும் போது அதை வந்து இதுக்கு அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாப் டைமர் அப்படின்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாப் டைமர் ஃபங்க்ஷனுக்குள்ள கிளியர் இன்டர்வல் அப்படின்ற மெத்தடில் இந்த இன்டர்வல் ஐடியை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டைமர் கொடுக்குறேன். 1 2. ஸோ டைமர் ரன் ஆகுது உங்களுக்கு. அண்ட் ஸ்டாப் டைமர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ டைமர் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் இதுவே இந்த டைமரை நீங்கள் ரீசெட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கவுண்டர் ஈக்குவல் டு 0ன்ட்டு அகெயின் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு
timer div dot inner text equal to counter plus seconds. So start timer, stop timer. ஓகே 0 செகண்டுக்கு ரீசெட் ஆகிடுச்சு. திரும்ப ஸ்டார்ட் டைமர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எப்படி அந்த 2 பட்டன்ஸையும் ஸ்டார்ட் டைமர் அண்ட் ஸ்டாப் டைமர் யூஸிங் செட் இன்டர்வல் அண்ட் கிளியர் இன்டர்வல் இன்டகிரேட் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.